கட்டளைகளை பார்த்து வருகிறோம். இதில் கடந்த வாரத்தில் 2வது கட்டளையை நான் தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த 10 கட்டளைகளை நம்ம பிரதானமாக பார்க்கக்கூடிய காரியம் ஒன்று, இந்த கட்டளை கடவுளுடைய குணாதிசயத்தை சொல்லுது. 2வது மனிதனுடைய பாவத்தை சொல்லுது. 3வது இயேசு ஏன் தேவைன்னு சொல்லுது அப்படின்றத பார்க்குறோம். இன்னொன்று, இந்த கட்டளைகள் எல்லாமே அன்பின் கட்டளைகள். நிறைய நேரம் அதை நம்ம சிந்திக்க மறுக்கிறோம். இந்த கட்டளையில் தேவன் தனது அன்பை அதிகமாக ஊற்றிருக்கிறார். கட்டளைகள் நமக்கு பயமுறுத்தலை கொடுத்தாலும், இந்த கட்டளைகள் நம்மளால் செய்ய முடியாத பாரமாக இருந்தாலும், கடவுளை அன்பு கூறுவதற்கும் மனிதன் அன்பு கூறுவதற்கும் ஒரு உண்மையான அன்பு எப்படி இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கட்டளையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஒரு உண்மையான அன்பு, அது ஒருத்தரை மட்டும் நேசிக்கணும், ஒருத்தரை உண்மையாக நேசிக்கணும், அந்த ஒருத்தரை போலியாக நேசிக்கக்கூடாது, அந்த ஒருத்தருக்காக மட்டுமே வாழணும், அந்த ஒருத்தரை மரியாதையாக நேசிக்கணும், அந்த ஒருத்தருக்கு ஜீவன் தரும்படியாக நேசிக்கணும், அந்த ஒருத்தரை தவிர வேறு யாரையும் நேசிக்கக்கூடாது. அப்புறம் அந்த ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான நேர்மை உண்மை இது எல்லாத்தையும் தான் இந்த கட்டளை சொல்லுது. ரைட். கடந்த வாரம் நம்ம பார்க்கும்பொழுது 2வது கட்டளையில் கடவுளை நம்ம ஒரு படத்தில், ஒரு சிலையில் கடவுளை ஆவியாக இருக்கிறத தவிர மற்ற எந்த வகையில் நம்ம தொழுது கொண்டாலும் அது கடவுளை நம்ம சிறுமப்படுத்துகிறோம். ஒரு கடவுளை நம்ம பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான் விக்கிரக வழிபாடு அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று, விக்கிரக வழிபாடுன்றது வேறு கடவுள் கிடையாது. மனுஷன் தன்னைத்தானே வணங்குறதுக்கு பேர் தான் விக்கிரக வழிபாடு. ஏன்னா ஒரு சிலையை அவன் என்ன விரும்புகிறானோ அதான் செய்கிறான். அவனுக்கு சொப்பனத்தில் புதுசாலாம் தோன்றலை. ஒரு கடவுளுக்கு கை பெருசாக இருக்கணும், ஒரு கடவுளுக்கு மார்பு பெருசாக இருக்கணும், ஒரு கடவுளுக்கு நாக்கு பெருசாக இருக்கணும், இதெல்லாம் அவன் சிந்தையில் வச்சுருக்கிறான். அப்படி தான் அவன் செதுக்கிறான். சரிங்களா? ஆரோன் கன்றுக்குட்டியை உருவாக்கும் பொழுது அதான் நடக்குது. ஆரோன் ஏற்கனவே எகிப்தில் வணங்கின கன்றுக்குட்டியை மனசில் வச்சு தான் அதை உருவாக்குறான். சும்மா ஏதோ அவங்க எல்லோரும் நகையை கழட்டி போட்டாங்க அதுவாக மாறிடுச்சுலாம் இல்லை. அவனுடைய இச்சை தான் அதோட வெளிப்பாடு. அதை தான் நம்ம பார்க்குறோம். கடவுளை எந்த வகையிலையும் படமாக காட்டக்கூடாது, சிலையாக காட்டக்கூடாதுன்றதெல்லாம் பார்த்தோம். அதில் இப்போ 2வதாக நம்ம அங்கே 32வது பக்கத்தில் கடவுளை விளக்குவது என்பது சாத்தியமற்றது அப்படின்ற காரியத்தை தான் நாம் பார்த்துட்ருக்குறோம். அதில் 34 வரைக்கும் நம்ம வாசிச்சிருக்கிறோம். 34வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதி வரைக்கும் அதில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். 35 வாசிச்சிட்டோமாக வாசிக்கணும். 35 தான் நம்ம வாசிக்கணும். இப்போ அதில் ரொம்ப அடிப்படையாக என்ன, கடவுள் ஆவியாக இருக்கிறனால அவரை சிலையில் கொண்டு வர முடியாது. அதான் அடிப்படை. ஏன் கடவுளை நான் சிலையில் கும்பிடக்கூடாது? இப்போ நிறைய இந்துக்கள் பார்த்திங்கன்னா சிலையில் கடவுளெல்லாம் அவனும் சொல்கிறான். சிலையில் உயிர் இல்லை, சிலை மனசை உருவாக்குது, ஆனால் அது கடவுளை அணுகக்கூடிய கருவின்றான். நான் சிலையை கும்பிடலை, ஆனால் நான் சிலையை வணங்கும் பொழுது ஆவியாக இருக்கிற கடவுளை தான் நான் கும்பிட்றேன் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆவியாக இருக்கிற கடவுளை எந்த வகையிலையும் நம்ம உருவத்தில் கொண்டு வந்துட்டோம்னாவே அப்புறம் நம்ம ஆவியாக தொழுது கொள்ள முடியாது. இப்போ நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் படத்திட்ட என் மனைவி எப்படி பேசிகிட்டு இருக்கிறா, என் படத்திட்ட பேசி அந்த ஃபோட்டோ கணவனாக என் மனைவி நினச்சானா நான் பரியாசம் பண்ணப்படுறேன், என்னிடத்தில் சரியான உறவு அவள்னு அர்த்தம். இல்லை நான் ஃபோட்டோலேயே பேசி அவங்களோட உறவு கூட நான் சொல்ல முடியாது. நான் உயிரோடு இருக்கும்பொழுது நீ எப்படி ஒரு ஃபோட்டோவில் பேசலாம் அப்படின்னு நான் கேட்குறேன். அதே மாதிரி தான் கடவுள். அவர் ஆவியாக உயிரோடு இருக்கும் பொழுது அவரை எந்த விதமான சிலையிலையும் படத்துலையும் வணங்குறதை அவர் தடை செய்கிறார். சரிங்களா? ரைட். இப்போ ஆராதனையில் தடை செய்யப்பட்ட மனித அலங்காரங்கள் 35வது பக்கம். என்ன புரிஞ்சுக்கிறோம் இதில் நம்ம? கடவுள் சிலை வடிவமான ஒரு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்க. சரி. அடுத்து தலைப்பே பார்த்தீங்கன்னா ஆராதனையில் தடை செய்யப்பட்ட மனித அலங்காரங்கள் அப்படின்னு சொல்கிறார்.
இரண்டாம் கட்டளை தடை செய்கிறது இன்றைக்கு மற்ற ஆராதனை இரண்டாம் கட்டளையில் தடை செய்யப்படும். அப்படி தடை செய்யப்பட்ட கருவிகள் வாசிக்கிறாங்க. தடை செய்யப்பட்ட இசை கருவிகள் அல்ல, கடவுள் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறையை கடந்து எங்கே அந்த ஆராதனையில் மனிதனுடைய திறமை, மனிதனுடைய தாளந்து, மனித அலங்காரம். இப்போ நீங்கள் ஒரு ஆராதனைக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ஆராதனையில் வெளிப்புற அலங்காரம் உங்களை பாதிக்குமே ஆனால் அது கடவுளுக்கு கணத்தை கொடுக்காது. ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, அந்த சர்ச்சு ஒரு நல்ல பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவோம், அல்லது அங்கே போட்டிருக்கிறவங்கெல்லாம் ஒரு நவநாகரிக ஆடைகளை போட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சர்ச்சு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது, ஒரு கவர்ச்சிகரமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த சபை வெளிப்பிரகாரமாக அலங்காரமாக இருக்கனால கடவுள் அந்த ஆராதனையை அங்கீகரித்துருவார், இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமாக இருக்குது போல் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன செய்கிறாருன்னா, ஆராதனையில் வெளியே நம்ம என்ன செய்கிறோன்றதை அவர் மேஜராக பார்க்குறதில்ல. அதுதான் மனித அலங்காரங்கள்னு சொல்லும் பொழுது அது அந்த சபையினுடைய பாடல்களாக இருக்கலாம், இசை கருவிகளாக இருக்கலாம், கட்டட அலங்காரமாக இருக்கலாம், போதக உடையாக இருக்கலாம், போதகருடைய வஞ்சக பேச்சாக இருக்கலாம். இது எல்லாமே ரெண்டாவது கட்டளையை மீறுகிறது அப்படின்னு சொல்கிறார். வெளி அலங்காரம் இருந்தாலே அந்த இடத்துல கடவுளை நம்ம மறந்துடணும். அது ஒன்றுங்கய்யா. இன்னொன்று பெருசாக பார்க்குறோம், அந்த இடத்துல நீங்கள் கடவுளை பார்க்க முடியாததுக்கு இதெல்லாம் தடையாக இருக்குது. ஆண்டவர் இது எதையுமே நேரடியாக தப்புன்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நல்லா இதை கொஞ்சம் பேலன்ஸ்டாக புரிஞ்சுக்கணும். ஒரு சபை அது வெளியே அலங்காரமாக இருக்கிற தப்புன்னு அவர் சொல்லலை. அங்கே இருக்கக்கூடிய ஆடைகளோ இசைகளோ தப்பல், ஆனால் அது எதுவுமே கடவுளுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிற வகையில் இல்லைன்னா அது தவறாக போய் முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஆராதனையில் போய் அந்த மனிதன் பாடக்கூடிய பாடல்கள் மூலமாக கடவுளை உணரலைன்னா அது அங்கே விக்கிரக வழிபாடு ஆகுது. ஒரு ஆராதனையில் போய் ஆஹா எவ்வளோ அருமையாக பாடுறாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த மனிதன் அந்த பாட்டின் மூலமாக உங்களை கடவுளை நடத்தலை, அந்த பாட்டின் மூலமாக தன் பக்கமான ஒரு ஈர்ப்பை உங்களுக்கு கொடுத்துட்டார். அவருடைய உடையோ அவருடைய குரலோ அவர் செய்யக்கூடிய எந்த செயலும் அவர் பக்கம். அந்த சர்ச்சுக்கு போனேங்க, அந்த பாஸ்டர் என்னமா பாடுறாரு அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னாவே அது என்ன ஆயிடுச்சு, அங்கே நீங்கள் கடவுளை உணரலன்னு ஆயிடுச்சு. அந்த சர்ச்சில் போனால் மக்கள் அவ்வளோ திரள் கூட்டமாக போகிறாங்க அப்படின்னா என்ன ஆச்சு, அப்போ நீங்கள் அங்கே மக்களை தான் பார்த்தீங்களே ஒழிய அங்கே கடவுளை பார்க்கல. இல்லை, அப்போ அங்கே இசைக்கருவிகளை இசைக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் ஆவியில் நிறைஞ்சு நாங்கள் ஆராய்ச்சிட்டு வந்தோன்றாங்களே, என்ன ஆவியில் நிறைஞ்சாங்க? ஆவியில் நிறைஞ்சி கடவுளை என்ன அவன் கற்றுக்கிட்டான்னு கேளு. அங்கே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சும்மா உணர்ச்சி வசப்பட்டு எல்லோரும் சேர்ந்து கற்றுனாங்க, நானும் கற்றுனேன், எல்லோரும் பாடினாங்க, நானும் பாடினேன், எல்லோரும் கையை தூக்கி இப்படி இப்படி அலையிலையா சொன்னாங்க, நானும் இப்படி இப்படின்னு சொன்னேன். அது ஆராதனை இல்லை. ஏன்னா ஆண்டவர் அந்த வழிமுறையை கொடுக்கல. அதுதான் இங்கே சொல்லுது. தேவன் ஆராதனையில் அவருடைய வழிமுறை என்ன கொடுத்துருக்கார் அப்படின்னா, அவருடைய வார்த்தை எங்கே பிரதானப்படுத்தப்படுகிறதோ அந்த வார்த்தையின் மூலமாக தான் அவரை ஆராதிக்கணுன்றார். நீங்கள் அந்த வார்த்தையை கேட்கும்போது, இப்போ இங்கே வந்தீங்க, நம்ம பாடல் பாடினோம். இப்போ அந்த பாடலில் மனித அலங்காரமோ அல்லது மனித ஈர்ப்பு இருந்துச்சா? நீங்களாக திறந்தீங்க, நீங்களாக பாடினீங்க, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்தீங்க. இப்போ பிரசங்கத்தை உட்காந்து கேட்டீங்க, இப்போ அதில் என்ன உணர்ந்தீங்க? அந்த செய்தி உங்களை இருதயத்தில் எப்படி செயல்படுச்சு, அதுதான் முக்கியம். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து உட்காந்து கடவுளை குறித்து என்ன கற்றுக்கொண்டீங்க, அதுதான் ஆராதனை. நீங்கள் வெறுமனே வந்து வெளிப்பிரகாரமாக நம்ம பார்த்து பேசி நான் ரொம்ப சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னு சொல்கிறதெல்லாம் ஆராதனை இல்லை. இப்போ இந்த இடத்துல அவர் சொல்லும்போது அதான் சொல்கிறார், ஒரு இசையை வாசிக்கிறதோ, ஒரு ஒன்றா கூடி வந்து ஐக்கியப்படுகிறதோ, வெளியில் இருக்கிறதோ, மக்கள் கூட்டம் இருக்கிறதெல்லாம் ஒரு பொழுதோ அது ஆராதனை. அதனால தான் அவர் பலிபீடத்தை ஒப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆராதனையில் பிரதானமானது பலிபீடம் தான். இப்போ இந்த பலிபீடத்தில்
அவங்க பலி செலுத்துறது தான் ஆராதனுடைய முதல் கடைசி பகுதியுமே. இப்போ இஸ்ரவேல் மக்கள் பலி செலுத்தும் பொழுது நீ பலிபீடத்தை நீ கட்டக்கூடாதுன்றார். அந்த பலிபீடம் செய்யப்படக்கூடிய அந்த கல் வெட்டப்பட்ட தனி கல்லாக அதுவே இருக்கும். இப்போ நிறைய மலைகளில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், சில மலைகளில் சில கற்கள் தனியாக தொங்கிட்டுருக்கும், சில தனியாகவே அமைஞ்சிட்ருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கல்லை நீ எடுத்துகிட்டு வந்து எனக்கு பலி செலுத்துன்றார். நீ எடுத்துகிட்டு வந்து ஒரு மலையில் நீயா உளியை வெட்டி பலிபீடமாக கட்டக்கூடாது. இப்போ சுற்றி உள்ள மக்களெல்லாம் அப்படி தான் பலிபீடம் கட்டுறாங்க. ஆனால் இஸ்ரவேல் அப்படி கட்டக்கூடாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லை நீ கொண்டு வரணும். அப்படின்னா என்ன? மனித செயல்கள் எதுவும் அதில் இருக்கக்கூடாது. நீ செஞ்சு பலிபீடத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா மனித பங்களிப்பு ஆராதனையில் ஒன்றும் கிடையாது. மனித பெருமை, நான் இந்த பலிபீடத்தை கட்டினேன்னு எவனும் சொல்லக்கூடாது. கடவுள் அந்த ஆராதனை நியமிக்கிறனால அதனால் அந்த பலிபீடத்தை அசூசிப்படுத்த, நீ உள்ளிட்ட உடனே அதை அசூசிப்படுத்துகிறேன்னா உன் பாவக்கரகமான கைகளை வைத்து அந்த பலிபீடத்தை உண்டு பண்ணும் பொழுது அது எனக்குரியதாக இல்லாமல் இருக்குது அப்படின்றார். இப்படி ஆராதனை முழுவதுமாக கடவுள் கூட மனிதனுடைய பங்களிப்பு எதுவும் ஆராதனையில் இல்லை அப்படின்றார். பாளையத்துக்கு போகும்பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விதம், ஒருத்தன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அந்த சபையினுடைய போதகரை குறித்தோ அங்கே உள்ள பாடல்களை குறித்தோ அந்த கட்டடத்தை குறித்தோ அவன் பேசுகிறான்னு சொன்னால் அவன் உண்மையாக ஆராதிச்சுட்டு வரலன்னு அர்த்தம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அந்த ஆராதனையினுடைய கடவுளை குறித்து அவன் பேசினாதான் அவன் உண்மையாக ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டான். இன்றைக்கி நான் போனேன், கடவுளை குறித்து இவ்வளோ மகிமையான காரியங்களை கேட்டு வந்தேன், கடவுள் என்கிட்ட அப்படி பேசினாருன்னு சொல்கிறான் பாருங்கள், அதுதான் ஆராதனை. அதனால் அவங்க இன்றைக்குள்ள நிறைய பிரசங்கங்களில் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பா, திடீர்னு ஒரு பாட்டு பாடுவார். பாட்டும் பிரசங்கம், எது பாட்டு எது பிரசங்கம்னே கண்டே ரெண்டு கலந்து இருக்கும். திடீர்னு கண்ணை மூடுவார், திடீர்னு ஒரு அந்நிய பாஷை பேசுவார். எல்லாமே சேர்ந்து இருக்குது. ஏன்னா மக்களை தம் பக்கம் இருக்கணும், மக்கள் தன்னை பார்க்கணும், தாங்கிட்ட இருந்த வல்லமை வந்து மக்களுக்கு தெரியணுன்றாங்க. இது எல்லாமே போலித்தனம். இந்து கோயிலையுமே நீங்கள் போய் கடவுளை தொட முடியாது, நீங்கள் போய் கடவுளுக்கு எந்த ஆராதனையும் செய்ய முடியாது. உங்களை வாசலில் நிற்க வச்சுட்டு அவன் தான் உள்ளே போவான். ஊசாரி உள்ளே போய் அவர் தான் தொடுவார், அவர் தான் அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு விபூதியை கொடுப்பார். அந்த விபூதியை நீங்கள் எடுக்க முடியாது, நீங்கள் கையை கீழே வைக்கணும். அவராக மேலே இப்படி போடுவார், அப்படி தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா நீ நான் வேறு, நான் கடவுளுக்கு பிரியமானவன், நீ எல்லாம் வெளியில் உள்ளவன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த ரெண்டாவது கட்டளை தடை செய்யுது. கடவுளுடைய கனமும் மகிமையும் மனிதனுக்கோ பொருளோ போகும்பொழுது அங்கே விக்கிரக ஆராதனை உருவாகுது. அது கிறிஸ்தவத்திலே இருக்குது. விக்கிரக ஆராதனை ஏதோ இந்து முஸ்லீம் இல்லை, கிறிஸ்தவனும் கடவுளை விக்கிரகமாக ஆராதிக்க முடியும். ரைட்டுங்களா? நிறைய சபைகளில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே ஒரு சிலுவை தொங்கும். இப்போ தொழுது கொள்ள போகிறவர்கள் நிறைய நேரம் அந்த சிலுவையை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணும். சபையுடைய அடையாளமாகவே இன்றைக்கி சிலுவையாக போச்சு. சிலுவை இல்லாத நீங்கள் ஒரு சர்ச்சை பார்க்க முடியாது. பார்சி சர்ச்சு ஆக மோசம், அங்கே நேரடியாகவே மனித ஒரு சிலைகளை பார்க்குறோம். ஆர்சியிலேருந்து வெளியே வந்த ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சர்ச்சு, அப்புறம் டிஎல்சி சர்ச்சு, சில பெந்தகோஸ்த சபைகளையும் கூட சிலுவையை கட்டையாக செய்து நடுவில் வச்சுருப்பாங்க, ஆலயத்துக்கு நடுவில். இப்போ போகிறவங்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னா அந்த சிலுவையை பார்த்து தான் ஜெபம் பண்ணணும். இப்போ அவன் சிலுவையை பார்த்து ஜெபம் பண்ணும் பொழுது அவன் இருதயத்தில் அவனை அறியாமையே அதை விக்கிரக வழிபாடு ஆக்கிடுறான். அதான் சிலுவையை குறித்த படம், சிலுவையை குறித்த டாலர், அப்புறம் சிலுவையை குறித்த பல அடையாளங்களை இந்த ஜெபமாலை எல்லாத்துலேயும் சிலுவையுடைய அடையாளத்தை வச்சிடறான். இப்போ இதெல்லாம் எனக்கு இயேசு அடையாளப்படுத்தப்படுகிறது, இதெல்லாம் வச்சு நான் இயேசுவை ஆராதிக்க முடியுன்ற ஒரு மன பிம்பத்தை அவன் கட்டுக்கிறான். ஏன்னா ஒரு இந்து அதான் செய்கிறான். ஒரு இந்து அவன் சிலையை வைக்கிறான், படத்தை வைக்கிறான், அந்த சிலை சார்ந்த எல்லாம் அவனுடைய பொருட்கள் எல்லாத்துலேயும் இருக்கும். தாலியில், மோதிரத்தில்,
காலில் போகிற மெட்டியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரக சிலைகள் எங்கேயாச்சும் ஒரு அடையாளமாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ஆராதனை, இதெல்லாம் நான் கடவுளுக்கு கனத்தை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இது கிறிஸ்தவத்திலையும் ஒட்டி இருக்கிறது. சீர்திருத்த சபை எல்லாமே இங்கே சிலுவையை வைக்கலை, அடுத்த சபை கட்டினாலும் சிலுவையை அடையாளம் வைக்கக்கூடாதுன்னா அது கட்டாய மக்களை விக்கிரகத்துக்கு நேராக நடத்திடும். அந்த சிலையில் ஒன்றும் இல்லை, அது சாதாரணமானதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் சுற்றியுள்ள மக்களை கலாச்சாரமும் அதை கட்டாயமாக விக்கிரக வழிபாட்டுக்குள்ளாக கொண்டு போவதற்கான அதான் சொல்கிறார், இரண்டாம் கட்டளையானது நமது காண்கிற விதமாக காதில் கேட்கக்கூடிய மனிதனுடைய எல்லா பெருமையும் திறமையாயும் கொண்ட ஆராதனை முறைமையை நிராகரிக்கிறது. அதாவது உண்மையான கடவுள் தன்னை எந்த வழிமுறையில் ஆராதிக்கணும் அவர் தீர்மானம் பண்ணிட்டார். ஆவியாக இருக்கிற கடவுள் தன்னை ஆவியாக தொழுது கொள்ள விரும்புகிறார். இல்லை நான் அவரை இப்படியும் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு நம்ம எந்த முடிவு எடுக்கக்கூடாது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரமும் தேவாலயமும் எங்கெல்லாம் கடவுளை தொழுது கொள்கிறாங்களோ அங்கே எங்கேயுமே மனித சித்தத்துக்கும் மனித திட்டத்துக்கும் இடமே கிடையாது. சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீங்கள் சொல்கிறீங்களா சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஏசுனால சிலுவையை அது ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இப்போ அந்த சிலுவையை நீங்கள் சரியாக புரியணும்னா அதை அந்த வெறுமனே அந்த ஒரு மரத்தை தொங்க வைக்கிறனா, இப்போ அந்த சிலுவையை நீங்கள் பார்க்குறனால உங்களுக்கு என்ன தெரிய போகுது? இயேசு மரணம் அடைந்தார்னு தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஆனால் எப்படிப்பட்ட மரணம் அடைந்தார், அந்த மரணத்தில் இயேசு என்ன செய்து முடித்தா, அந்த மரணத்தினால உங்களுக்கு என்ன நன்மை, அந்த மரணம் எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வர்றதுன்றத அந்த கட்டை உங்களுக்கு சொல்லாது. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா வேதத்தை வாசிச்சிங்கன்னா தான் அந்த சிலுவை மரணத்தினுடைய நன்மைகளையும் பலாபலன்களையும் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடையாளம் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் பயக்காதனால ரொம்ப சிறப்பாக சொல்கிறதா இருந்தால் கடவுள் அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார், அவ்வளோதான் சில விஷயம். அவருடைய எந்த அடையாளத்தையும் உருவமாக கொண்டு வைக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். அதனால தான் நம்ம சிலுவை வைக்கக்கூடாது. சிலுவையில் மறைச்ச இயேசு சிலுவையாக நம்ம வைக்கும் பொழுது அந்த சிலுவையை நம்ம வணங்க முற்படும் பொழுது உண்மையான ஆராதனையிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ளுகிறோம். கடவுளை உண்மையாக நம்ம அணுகலை. மோசையிட்ட அவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது நீ இந்த அளவில் கட்டணும், இந்த திரைச்சீலையில் கட்டணும், இந்த தோலில் கட்டணும், இந்த பலகையை வைக்கணும், இந்த பலகை இந்த உயரத்தில் இருக்கணும், பலிபீடம் இங்கே இருக்கணும், திரைச்சீலை எத்தனை திரைச்சீலை இருக்கணும், எத்தனை அறைகள் இருக்கணும், சுற்றி நீ எவ்வளோ உயரம் கட்டணும், எதையுமே மோசே சுயமாக செய்யலை. கடவுள் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர் சொல்கிறார், நீ இப்படி தான்பா கட்டணும். தேவாலயம் கட்டும்பொழுது அதான் தாவீதுக்கு அவர் சொல்கிறார், நீ எப்படி தேவாலயத்தை கட்டணுன்றதை அவர் கற்றுக் கொடுக்குறார். இப்போ இந்த ஆராதனை சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே மனிதன் ஆசைப்படக்கூடிய விருப்பு வெறுப்புக்கு இடமே கிடையாது. நான் இதை கடவுளுக்காக செய்கிறேன், நான் இதை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவரை தொழுது கொள்ளணும்னா அவர் ஒரு வழியை வச்சுருக்கிறார், அந்த வழியில் தான் அவர் ஆராதிக்க விரும்புகிறார். அந்த வழியில் தான் அவர் ஆராதிக்கணும்னா அங்கே அவருடைய வார்த்தை அங்கே பிரதானமாக இருக்கணும். சிலுவையில் மரித்தார்ன்றது வேத புத்தகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அவரை வழிபடக்கூடாது. ஆமாம், சிலுவையில் என்ன நடந்திருக்குன்றதையும் நீங்கள் அங்கே தான் பார்க்க முடியும். ஒரு பொருள் உங்களுக்கு அதை விளக்கப்படுத்தாது, வார்த்தை தான் விளக்கப்படுத்துறதுனால கடவுளை வார்த்தையோடு நம்ம ஆராதிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ரெண்டாவது கட்டில் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, உண்மையான கடவுளை உண்மையான முறையில் நான் ஆராதிக்கணும். நான் நினச்சபடி ஆராதிக்க முடியாது. இது அன்பினுடைய இன்னொரு கட்டளை. அன்பு தனக்கானதை செய்யாது, அன்பு எப்பயுமே பிறனுக்கானதை தான் நோக்கி பார்க்கணும் அவர் சொல்கிறார். விக்கிரக வழிபாடு செய்யாமல் கடவுளுடைய வழியில் ஆராதிக்கிறவன்னா சக மனிதனையும் சரியான முறையில் அன்பு கூற முடியும். இந்த வழியில் தான் நான் அன்பு கூறணுன்ற ஒரு ஒழுக்கமும் ஒரு கட்டுப்பாடும் உள்ளவன்னா இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் சரியான அளவில் கொடுக்க முடியும்.
விக்கிரக வழிபாடு கொண்டவே எப்பயுமே தூய இஷ்டப்படி தான் விரும்புகிறத செய்யும். அதான் ஆண்டவர் இது வந்து உணர்ச்சிகளுக்கு அதை கண் பார்க்கறது வந்து உணர்ச்சி பூர்வமாக ஆராதிக்கிறது தவறுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம். பிரசங்கம் நிலையில ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நம்ம அந்த வார்த்தை வந்து நம்மளை தொடும்போது நமக்குள்ள ஒரு உணர்ச்சி வரும்ல. ஆண்டவர் நம்ம இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறாரு, இந்த வார்த்தை நம்மளை உருவாக்குறாரு அப்படின்ற ஒரு உணர்ச்சி, அது அந்த வார்த்தை நம்மளை உணர்த்துது இல்லைங்களா? அந்த உணர்ச்சி மூலமாக நம்ம வந்து இப்போ வேதத்துலேருந்து ஆமேன் அப்படின்னு சொல்கிறது அதை ஆமோதிக்கிறது அர்த்தம். அது வந்து அந்த உணர்ச்சியில் தான் மற்ற சபைகளாக வந்து ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேனா நீங்கள் அதை வந்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆமேன்னு வாயில் வந்து சொல்ல வைக்கிறாங்க. அந்த உணர்ச்சியில் தான் கண் பார்க்கறது அது பார்வையில் அந்த புறாமே அதை விக்கிரகமாக மாறிச்சு. ஆனால் அந்த வேத வசனம் வரும்போது அவங்க உணர்ச்சியில் ஆமேன்னு சொல்கிறது சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்னுடைய உணர்ச்சிகளை நான் எனக்குள்ளே வச்சுக்கேன். எனக்கு அந்த வேத வசனம் எனக்கு தாக்குது, கடவுள் என்ன பேசுகிறேன், உங்களுக்குள்ள உணர்ச்சியை வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம வெளியில் அழுது அதை எல்லாருக்கும் முன்னாடி காமிச்சு அதான் அந்த தெளிவாக போடுறாரு. அந்த உணர்ச்சிகளின் அடிப்படையில் அந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுது கண்ணீர் விட்டு அந்த இடத்துல கொட்டி விற்கிறதுக்கு முன்னாடியும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் உணர்ச்சி நிறைய டைம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம உணர்ச்சியை சாப்பிடுவோம். நான் அழுதுட்டேன், அதனால கடவுள் எனக்கு கட்டாயம் தந்தே ஆகணும். நான் பயங்கரமாக ஜாப் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டேன்னா கடவுளை நம்ம வந்து நிர்பந்திக்கிறோம், கடவுளை எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் போயிடணும். உங்களுடைய உணர்ச்சிகள் இருக்குது, நீங்கள் கடவுளிடத்துல தனிப்பட்ட விதத்தில் அதை நீங்கள் வெளிப்படுத்தி கட்டாயம் நம்ம அதை சொல்லலாம். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேதத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அதாவதுன்னு உணர்ச்சி வேற, உணர்வு வேற, ரெண்டையுமே நீங்கள் சரியாக புரிஞ்சுக்குவாங்க. உணர்ச்சின்றது அழுகிறது, சிரிக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது, இந்த சரீரம் நம்மளுக்கு செய்யக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய எல்லாமே உணர்ச்சி. கத்துறது, கூப்பாடு போடுறது, இதெல்லாமே உணர்ச்சி. உணர்வு அப்படின்றது நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, இருதயபூர்வமாக நீங்கள் உணர்வடைவீங்க. உங்கள் இருதயம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்து உங்களுடைய நிலையையும் கடவுளுடைய அன்பையும் குறித்த ஒரு உணர்வு பொங்குதல் உங்கள் இருதயத்தில் உருவாகும். இயேசு அந்த எம்மாவு சீசர்களுக்கு வேதத்தை விளக்கப்படுத்தும் பொழுது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு சொல்லப்படும். இயேசு வேதத்தை விளக்கப்படுத்தினா அல்லேலூயா ஆமேன் ஆமேன்னு அங்கே யாரும் சொல்ல கிடையாது. அதை அவர் வேதத்தை விளக்கப்படுத்தின உடனே அவன் இருதயத்தில் உடைகிறான். ஓ, அப்போ மேசியா வந்து மரணத்தை வெற்றி கொள்ளணும் போல, மேசியா உயிர் தள்ளணும் போலன்ற சத்தியம் அவனுக்குள்ளே போய் அந்த இருதயத்தில் அவனுக்கு அந்த உணர்வுகள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. அது ஆராதனையில் தப்பு கிடையாது. இப்போ அங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தை உங்களுடைய பாவ நிலையை உணர்த்தி கடவுளுடைய அன்பை சொல்லும் பொழுது நீங்கள் அதை உணர்ந்து உங்களுடைய உள்ளான நிலையில் மகிழ்ச்சி அடைவதும் துக்கம் அடைவதும் பாவம் கிடையாது. அது உணர்வு. கடவுளுடைய வார்த்தை உங்களை ஆவிக்குரிய உணர்வுக்கு நேராக எப்பயுமே நடத்தும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பெந்தெகோஸ்தே சபையில் உணர்ச்சி நம்ம சொல்லும் பொழுது அவன் கடவுளுடைய வார்த்தையை விளக்கப்படுத்துறதே இல்லை. ஆண்டவர் உனக்கு நன்மையை தருவார் ஆமேன்னு சொல்லுன்றான். புரிஞ்சுங்களா? இந்த பிரச்சனைகள் உனக்கு தீர்க்க போகிறார், விசுவாசம் இருந்தால் ஆமேன்னு சொல்லுன்றான். அவன் வாழ்க்கையினுடைய அடிப்படையில் அவன் உணர்ச்சியை தோன்றான். அங்கே இயேசுடைய சிலுவை மரணமோ மனிதனுடைய பாவமோ எதையும் சொல்லப்படலை. ஒரு கதை சொல்கிறான், அந்த கதையின் மூலமாக உங்களை அள வைக்க போகிறான், அல்லது உங்கள் தேவையை சொல்லி உங்கள் குடும்ப பிரச்சனையை சொல்லி உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி நடத்துகிறான். அதுக்கு தான் அவங்க அல்லேலூயா சொல்லு ஆமேன்னு சொல்லு. கடவுள் சிலுவையில் மரித்தார் அல்லேலூயா சொல்லலாம் அவன் சொல்ல மாட்டான். அதுதான் உங்கள் மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயத்தை சொல்லி அதை தான் உணர்ச்சிக்கு நேராக அடிமைப்படுத்துறது. அதெல்லாம் பின்னாடி மியூசிக் போடுறது, பின்னாடி ஒரு பாட்டை வைக்கிறது, இதெல்லாம் ஒரு உங்கள் உணர்ச்சி வசத்துக்கு நேராக நடத்துறது. இப்போ அதை தான் அவர் அங்கே பிரித்து சொல்கிறார். எந்த ஒரு ஆராதனையும் இப்போ விக்கிரக வழிபாடெலாம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்ட ஆராதனையாக இருக்கும். இப்போ அவன் தேர் எடுத்துகிட்டு வர்றான், ஒரு கோயில் திருவிழா கொண்டு வரான்னு சொன்னால் அங்கே என்ன இருக்கும், ஒரு கொட்டை அடிக்கக்கூடிய மோன சவுண்டு இருக்கும், ஒரு உழவை போடக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ அந்த உணர்ச்சி வசத்தில் கத்தியை என்ன பண்ணுறான், சாமி ஆடுறான். இப்போ அது எல்லாமே உணர்ச்சி வெளிப்படுத்துறது. சாமி ஆடுறது, இஷ்டத்துக்கு ஆடுறது, கத்துறது, கையை தட்டுறது, கோவிந்தா கோவிந்தா, என்னது சபரிமலைக்கு ஐயப்பா, முருகனுக்கு ஐயோயோன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் உணர்ச்சி.
இதில் எந்த உணர்வும் கிடையாது, இது எந்த பக்தியும் கிடையாது. ஆண்டவர் உணர்வை கொடுத்துருக்கிறார். அந்த உணர்வை வந்து உங்களை கடவுளை கண்ணீர் விட வைக்கும். ஆனால் அதை கத்தி கூப்பாடு போட வைக்காது. இவங்கெல்லாம் கத்தி அழுகிற மாதிரி ஒரு போலி கண்ணீர் இல்லை. அது இருதயத்தை நொறுங்குடிக்கக்கூடிய கண்ணீராக இருக்கும். மகிழ்ச்சி சந்தோஷமும் வரும். அது வெறுமனே கத்துறதுக்கு உருவாக்காது. அந்த மகிழ்ச்சிக்கு பாத்திரமாக நான் எப்படி வாழணும், இவ்வளோ பெரிய அன்பு நிறைந்த கடவுளுக்கு நான் எவ்வளோ பயந்து வாழணுன்றது அந்த உணர்வுக்கு நேராக நம்ம நடக்கும். ஸோ அது ஒரு ஆராதனையில் அவசியம், அதை நம்ம செய்யணும். புரியுங்களா? இப்போ அதனால தான் நம்ம அந்த விஷயங்கள்லாம் தடை செய்யணும். சும்மா வெறுமனே பேச்சுக்கு பேச்சுக்கு அல்லேலூயா அது முக்கியம் இல்லை. நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்துருக்கிறது தான் முக்கியம். சரிங்களா? ரைட், நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். 3வது கட்டிலே அடுத்த வாரம் பார்க்கலாம்.